ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஏரியாவில் காளியம்மன் பொங்கல். ஸோ நாங்கள் 4 பேருமே ரெடி ஆயாச்சு. ஸோ நீங்கள் பாருங்கள், நேனிகா எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. இதாங்க என்னோடய ஃபைனல் லுக். எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். மேகாமா வந்தாச்சு. மேகா, நேனிகா, நானும் 3 பேருமே அம்மா வீட்டுக்கு போகிறோம். நேனிகா பாருங்கள் அழகாக ரெடி ஆகிருக்கு. இப்போ நான் வந்து அம்மா வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். அம்மா வீடு சித்தப்பா வீடு பக்கமாக இருக்கிறதுனால 2 வைத்தி பாட்டு வரலாம். அம்மா வீடு பக்கமாக இருக்கிறதுனால நாங்கள் பை வாக் தான் போவோம். ஸோ நேனிகா பாருங்கள், தூரத்துலேருந்தே அம்மாவை பார்த்தாச்சு. ஸோ அதனால அம்மா சாமனை வாங்கிட்டு இருந்தாங்க, பூஜை சாமனை. ஸோ அங்கே போயாச்சு. அம்மாவும் நேனிகாவும் ஆல்மோஸ்ட் சேம் கலர் தாங்க. அங்கே பாருங்கள், அண்ட் அம்மா வந்து பூஜை சாமனை மேலே வாங்கிட்டு இருக்காங்க. இந்த அண்ணாட்டை தான் நாங்கள் வாங்குவோம். ஸோ இங்கே பாருங்கள், ஃபுல்லாக கீழே வந்து நல்லா வாசலெல்லாம் வலிச்சுட்ருக்காங்க. சூப்பராக இருக்குது, பார்க்குறக்கே அழகாக இருக்குது. அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு. இங்கே பாருங்கள், தம்பியோட ஒய்ஃப் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயாச்சு, கங்கா அவங்க பேர். அண்டு பாருங்கள், கவிஷ்மு ரெடி ஆயாச்சு. அந்த சித்தப்பாவோட கெடா வெட்டுறதுனால அந்த கெடாவை வச்சுக்கிட்டு ரொம்ப ஒரு கொஞ்சிக்கிட்டே இருக்கான். இங்கே சித்தி வந்து ரெடி ஆயாச்சு. இதாங்க சித்தப்பா. இங்கே பாருங்கள், அவங்களுக்கு 2 பொண்ணுங்க. ஸோ நாங்கள் வந்து படி சோட்டின்னு தான் எப்பவுமே கூப்பிடுவோம். இது வந்து சின்னது சோட்டின்னு கூப்பிடுவோம். பெருசு வந்து நாங்கள் படின்னு கூப்பிடுவோம். நல்லா தூங்கிட்டுருக்கு. நான் எழுப்பி விடுறேன், அப்பவும் எந்திரிக்கல. ஸோ நேனிகம் போய் எழுப்பி விட்டுட்டே இருக்கா. இப்படியும் கண்ணு முழிச்சாச்சு எழுப்பி விடும் போதே. பாருங்கள், கையெல்லாம் நல்லா அழகாக மருதாணி வச்சுருக்காங்க. ஸோ தூங்கி எந்திரிச்சாச்சு. நேனிகா சந்தோஷத்தை பாருங்கள். ஸோ இவங்க 2 பேருமே ரெடி ஆகல. ஸோ இவங்க ரெடி ஆகிட்டே இருக்கட்டும், நாம் போய் அப்பா வீட்டில் பார்க்கலாம் அவங்க எவ்வளோ ரெடியாக இருக்காங்கன்னு. ஸோ அப்பாவும் ரெடி ஆயாச்சு. இதெல்லாம் கட்டிகிட்ருக்காங்க வீட்டில். அண்டு இங்கே பாருங்கள், அப்பா வீட்லேயும் கெடா இருக்குது. ஸோ கெடா பொங்கல்னால 2 பேருமே கெடா வச்சுருக்காங்க. கோயிலுக்கு வந்தாச்சுங்க, அந்த வீடியோ என்னால் எடுக்க முடியல. இப்போ நாங்கள் எல்லாருமே பொங்கல் வச்சிட்ருக்கோம். அம்மா, நானும், சித்தி 3 பேருமே. அங்கே பாருங்கள், சித்தியும் பொங்கல் வச்சிட்ருக்காங்க, சித்தப்பாவும். ஏன்னா வரும்போது நான் வந்து வீடியோ எடுக்கலைங்க, கொஞ்சம் அவசரமாக வந்ததுனால என்னோடய வீடியோ எடுக்க முடியல. அங்கே கங்காம்மா அம்மாவும் வச்சிட்ருக்காங்க. நான் இங்கே பொங்கல் வச்சிட்ருக்கேன். என் கூட்டம் பாருங்கள், ஹஸ்பண்டும் அப்பாவும் இங்கே நின்றுட்டுருக்காங்க. மேகா கிட்டே படி நின்றுட்டுருக்கா. நிறையா பேர் பொங்கல் அங்கே வச்சிட்ருந்தாங்க. எங்கள் பெரிய சித்தியுமா அங்கே பொங்கல் வச்சிட்ருக்காங்க பிங்க் ஸ்வெட்டரில். எனக்கு பாருங்கள், ரொம்ப ஒரு கூட்டமாக இருக்குது. ரொம்ப கூட்டமாக இருக்குது. ஏன்னா இங்கே வந்து நம்ம ஏரியாவில் வந்து ஒரே காளியம்மன் கோயில் ஒன்றே தான் இருக்கிறதுனால ஸோ எல்லாருமே அங்கே தான் வந்து பூஜை செய்வோம். மாரியம்மன் கோயில் நிறையா இருக்குது, ஆனால் காளியம்மன் கோயில் இது மட்டும்தாங்க. ஸோ அதனால் இங்கே ரொம்ப எப்போவுமே கூட்டமாக இருக்கும். இங்கே பாருங்கள், பொங்கல் வைக்கும்போது அந்த ஃபோவையில் எல்லாத்துக்குமே கண் எரியுது. இனிது பாருங்கள், கண் ரெட்டாக ஆயிடுச்சு. ஸோ சித்தி கண்லேயே அப்படி கண் தனியாக வந்துருச்சு. எல்லாருமே உட்காந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க பொங்கலுக்கு. இங்கே பாருங்கள், நீங்களும் இந்த மாதிரி பொங்கல் வச்சுருக்கீங்களான்னு கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லுங்கள். ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இதெல்லாம் பார்க்குறக்கே. எங்கள் ஹஸ்பண்ட் சொல்லிகிட்டே இருந்தாங்க, கீழே குமிஞ்சு ஊதி வை, கண் எறிகிற வரல வை, இன்னும் ரொம்ப கிண்டல் பேசிகிட்டே வச்சுக்கிட்டு இருந்தோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அங்கே பாருங்கள், அதிகமாக நம்மலாம் கேஸ் யூஸ் பண்ணுறதுனால இந்த மாதிரி அடுப்பை அதிகமாக யூஸ் பண்ணுறதே இல்லை. ஸோ எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக அம்மா, அப்பா, என் ஹஸ்பண்ட் 3 பேருமே இருந்தாங்க. பொங்கல் வச்சு முடித்தாச்சு. ஸோ அம்மா தான் இதெல்லாமே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க 3 பேருமே. இங்கே பாருங்கள், இனிது வந்து சக்கரை பொங்கல். அம்மாவும் சித்தியுமே பொங்கல் கடாக்கறினால சக்கரை பொங்கல் வைக்கல. நான் திணீர் விபூதி இட்டுட்டு இருக்கும்போது ஒரு அக்கா வந்து சொன்னாங்க, எனக்கு திணீரும் குங்குமம் தாருங்க, நான் வீட்டில் விட்டுட்டு வந்துட்டேன். ஸோ அவங்களுக்கு தாந்தாச்சு.
ஏன்னா ஹெல்ப் பண்ணுறது நல்லதுங்க. ஸோ அதனால் அதுக்கப்புறம் சித்தப்பா வந்து வேல் எடுத்து வச்சாங்க. அந்த வீடியோ எடுக்க முடியல. ஸோ அதனால் உங்ககிட்ட ஃபோட்டோ ஷேர் பண்ணியிருக்கேன். பாருங்கள் 2 பேத்துக்குமே மொட்டை அடிக்கிறோம். ஒன்று பெருசு வந்து என் ஹஸ்பண்ட் மடியில் உட்காந்துருக்கு. சின்னது வந்து எங்கள் சித்தப்பா மடியில் உட்கார வச்சு 2 பேத்துக்குமே ஒட்டுக்காகவே மொட்டை அடிச்சிட்ருக்கோம். பாருங்கள் ரொம்ப அவங்க இது 2மே அழுவுது. சின்னதுனா ரொம்ப அழுதுகிட்டே இருந்துச்சு. 2 பேருமே அழுவாங்க தான் யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனால் பெருசு வந்து அழுவவே இல்லை. சின்னது மட்டும் தான் அழுதுச்சு. அங்கே பாருங்கள் கூட்டம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுங்க. இந்த கோயிலில் ரொம்ப அதிகமாக மார்னிங்லேருந்தே கூட்டமாக இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து பாருங்கள் சின்ன பொண்ணுக்கு வந்து மொட்டை அடித்து முடித்தாச்சு. நாங்கள் சோட்டின்னு கூப்பிடுவோம். என் பெருசுக்கு வந்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அண்டு 2 மொட்டை அடிக்க கூடுதுன்னு 3ஆவதாக எங்கள் சித்தி வந்து பூமுடி கொடுத்தாங்க. ஸோ அந்த வீடியோவும் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த பாருங்கள் 2 பேரும் குளிச்சுட்டாங்க. இந்த ஃபேஸ் ரியாக்ஷனை கொஞ்சம் பாருங்களேன். எனக்கு வந்து இந்த வீடியோ பார்க்க ஃபேஸ் ரியாக்ஷன் பார்த்தா க்யூட்டாக இருக்குது. ஸோ 2 பேத்தையும் ரெடி பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள் சோட்டினா ரொம்ப அழுதாங்க. ரொம்ப அழுதுகிட்டே இருந்துச்சு. ஸோ நானும் மருதாணியெல்லாம் காமிச்சேன் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு மைண்ட் டைவர்ட் பண்ணுறதுக்காக. ஆனால் அது அழுதுகிட்டே இருந்துச்சு. அதனால ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தோம். அதுக்கப்புறம் தாங்க கொஞ்சம் அழுவேச்சே நின்றுச்சு 2 பேத்துக்கு. அதுக்கப்புறம் நாங்கள் சந்தனமெல்லாம் தடவிட்டு இருந்தோம். ஸோ 2 பேருமே பாருங்களேன் ஐஸ்கிரீம் கையில் வச்சுக்கிட்டு இப்போ அழுவேச்சே நிறுத்தியா. ஸோ ரொம்ப அழகாக க்யூட்டாக இருந்தாங்க. நான் ஃபோட்டோ எல்லாம் பிடிச்சோம் ஷேர் பண்ணியிருக்கேன் உங்கள் கூட. வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பொங்கல் வச்சதுக்கப்புறம் நாங்கள் எல்லாமே எடுத்துகிட்டு போய் கோயிலுக்கு கொண்டு போனோம். அந்த வீடியோ என்னால் கம்ப்ளீட்டாக காட்ட முடியலைங்க. ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. ஸோ ஃபோன் வந்து என்னால் எடுக்க முடியல. ஏன்னா கையில் வந்து பொங்கல் அர்ச்சனை தட்டெல்லாம் இருந்ததுனால அதிகமாக யாராலையும் வீடியோ எடுக்க முடியல. கூட்டமும் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு உள்ளார. ஆனால் அம்மனோட ஃபோட்டோ உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.